26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழக பாஜகவினர் மத்தியில் பெரிய அளவில் பேசுபொருளாகி இருப்பது அண்ணாமலை விவகாரம்தான். மும்மொழி கல்வியை கட்டாயமாக்கும் அரசாணையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அவர் விடுத்திருக்கும் அறிக்கை கட்சிக்குள் பெருத்த சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போகிறார், அதனால்தான் மத்திய பாஜக அரசை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் என்று அந்த கட்சியின் சீனியர்களே தங்களுக்குள் விவாதிக்க தொடங்கி இருக்கும் நிலையில் அண்ணாமலையின் நிலைப்பாடு குறித்து விசாரித்தோம். பாஜகவில் எந்த ஒரு பொறுப்பிலும் அண்ணாமலை இல்லை என்றாலும் கூட அவரது கருத்துக்களும் அறிக்கைகளும் எப்போதுமே பேசுபொருளாகும். அந்த வகையில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கல்வி திட்டத்தை இந்த ஆண்டிலிருந்தே அமல்படுத்தும் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கும் முதல் ஆளாக ஆதரவு குரல் கொடுப்பவர் முதல் முறையாக எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார். நம்மிடையே பேசிய பாஜகவின் மாநில மையக்குழு உறுப்பினர்கள் சிலர், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பலருக்கும் சீட் கொடுக்கப்படவில்லை, கட்சி பலமாக இருக்கும் தொகுதிகளை கேட்டு பெற சொன்னபோது கூட அதை மாநில தலைமை காதில் வாங்கவில்லை, அந்த வருத்தத்தில்தான் தனக்கு சீட்டே வேண்டாம் என கூறிவிட்டார் அண்ணாமலை. டெல்லியிலிருந்து கேட்டுக்கொண்டதால் பிரச்சாரம் செய்ததோடு மட்டும் ஒதுங்கி கொண்டார். மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கி 1 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை அவருக்கு கட்சியிலோ மத்திய ஆட்சியிலோ எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இதனால் கட்சிக்குள் முக்கியத்துவம் எதுவும் இல்லை. இதில் அண்ணாமலை டோட்டல் அப்செட். சமீபத்தில் கோவையில் நடந்த மாநில மையக்குழு கூட்டத்தில் கூட அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்குவது குறித்து சிலர் பேசினார்கள். அதற்கு அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கட்சிக்கு தெரியும் என்று பேசியவர்களை மேற்கொண்டு பேசவிடாமல் செய்துவிட்டார் கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ். மையக்குழு முடிந்தவுடன் தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்த நயினார் மாநில தலைவர் பதவியில் தொடர விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அவரும் சம்மதம் தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி மீண்டும் கிடைப்பதென்பது எட்டாக்கனியாகிவிட்டது. இந்த சூழலில்தான் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்ற கருத்தை அவரின் ஆதரவாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஏற்கனவே இயங்கி வரும் அண்ணாமலை நற்பணி மன்றத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் களப்பணியாற்ற கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தனக்கு அங்கீகாரம் கிடைக்காத பாஜகவில் இருந்து கொண்டு காலத்தை வீணடிக்க அண்ணாமலையும் விரும்பவில்லை. தனிக்கட்சி ஆரம்பிக்கும் முடிவுக்கு வந்துவிட்டவர் வாழும் கலை அமைப்பின் நிறுவனரான ஸ்ரீ ரவிசங்கருடன் சமீபத்தில் ஆலோசித்திருக்கிறார். பெங்களூருவில் நடந்த அந்த சந்திப்பில் தனக்கு நேர்ந்த அவமானங்கள், நெருக்கடிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். கூடவே தனிக்கட்சி தொடங்கினால் டெல்லியில் இருக்கும் கட்சியின் முக்கிய தலைகள் கோபித்துக் கொள்ளக்கூடும், என் நிலையை அவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். தன் வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதாக இருந்தாலும் இமயமலைக்கு ஆன்மீக யாத்திரை செல்வது அண்ணாமலையின் வழக்கம். அப்படித்தான் மாநில தலைவர் பதவியேற்பதற்கு முன்பாகவும் பதவி பறிக்கப்பட்ட பின்னரும் இமயமலைக்கு யாத்திரை சென்றார் அண்ணாமலை. அதே போல இந்த முறையும் நேபாளத்திற்கு ஆன்மீக யாத்திரை சென்றிருக்கிறார். நேபாளத்திலிருந்து தமிழகம் திரும்பியவுடன் ஆதரவாளர்களை சந்திக்கவிருப்பவர் தன் பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி புதுக்கட்சி தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட திட்டமிட்டிருக்கிறார். தமிழக நலன், உரிமை சார்ந்து அண்ணாமலை புதுக்கட்சி இயங்கும். ஏற்கனவே நற்பணி மன்றத்தின் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதால் அதை கட்சியோடு இணைக்கவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது என்றனர் விரிவாக. ஒருவேளை அண்ணாமலை கட்சி தொடங்கினால் ஆளுங்கட்சிக்கு புது சவால் உருவெடுக்கும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.